கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற தியானம் இனிதாயிருக்கட்டும். நீர் எங்களோடு கூட வசனங்களை கேட்பதற்கு உணர்வதாரும் வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 34 வாரமாக தியானித்தோம். இன்றைக்கு 35வது வாரமாக நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே எபிரேயருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானித்தோம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்லுது? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இருக்குது. இந்த ஸ்பீட் பிரேக்கர் போட்டு எச்சரிக்கைன்னு போட்டிருப்பாங்க. ஏன்? நீங்கள் பார்த்து நடந்துக்கப்பா. அந்த எச்சரிக்கை போர்டை பார்த்துட்டு அதே ஸ்பீடுக்கு போனோமா வண்டியும் போச்சு, நாமும் போயிடுவோம். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள்னு வேதம் சொல்லுதுன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எப்படியா? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாரு. அப்போ ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாதபடிக்கு நம்ம அவரோடு கூட இருந்தோமா? அவரோடு கூட இருந்தோம். துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமானார். ஆனால் நீங்களோ நானோ பாவத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, எங்களை மன்னிமாண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று இயேசுவோடு கூட ஞானஸ்நானத்தில் நல்ல மனசாட்சியில், சுத்த மனசாட்சியில் உடன்படிக்கை பண்ணோம். இப்போ அவரோடு கூட வந்துட்டோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் பொல்லாதாய் மாறிவிட்டால் தேவனை விட்டு விலகிவிடும். நானும் நீங்களும் தேவனை விட்டு விலகிவிடுவோம். ஆகையினால அப்படி உங்கள் இருதயம் பொல்லாத இருதயம், தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அந்த பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இருக்கு. அப்போ நீங்களும் நானும் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயமுடையவளாக இருக்கக்கூடாது. அந்த பொல்லாத இருதயம் எப்படி தேவனை விட்டு விலக்குகிறது அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஒன்று, சாத்தானை பின்பற்றி விலகி போகிறது. எப்படி? பாவம் செய்ய வச்சு பாரத்தை கொடுத்து தேவனை விட்டு விலக செய்கிறது. ஒன்று, சாத்தான் பண்ணுற வேலை. 2, தேவனை விட உறவினர்கள் பெரிது அப்படின்னு இருதயம் நினச்சுன்னா அது நம்மளை தேவனை விட்டு விலக்கிறோம். அது பொல்லாத இருதயம். சரி, உதாரணமாக ஆதாம் ஏவாள் அவங்க உறவினர்கள், கணவன் மனைவி. ஆனால் பொல்லாத இருதயம், தேவனை விட அவங்க மேலே நேசம் வந்தோன்னா அந்த பொல்லாத இருதயத்தினால தேவனை விட்டு விலகிட்டாங்க. ஆதாம் விலகிட்டான். சாலமோனும் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகளுக்காக பொல்லாத இருதயத்தினால விலகி போயிட்டான். ஏன்? சொந்தக்காரங்களுக்காக. தேவனை விட அந்த இருதயம் அவர்களை நேசித்ததுனாலே விலகி போயிட்டான். 3ஆவதாக, இருதயம் தேவனை விட நம்மை நேசித்தால், பொல்லாத இருதயம் நம்மளை நேசிக்க வைக்கும் தேவனை விட. அப்படி நேசித்தால் நம்ம இருதயம் நம்மளை தேவனை விட்டு விலக செஞ்சிடும். உதாரணமாக சீஷர்கள், இது கடினமான உபதேசம், யார் இது கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. 4ஆவதாக, மனிதரின் பாரம்பரியங்களை, இந்த இருதயம் மனிதரின் பாரம்பரியங்களை பின்பற்றி போகும்படி இந்த இருதயம் தூண்டிடும். அப்பொழுது நாம் தேவனை விட்டு விலகிடுவோம். அடுத்தது, ஒரு மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை இருதயத்தில் இருந்துச்சுன்னா அது தேவனை விட்டு நம்மளை விலக பண்ணிடும். உதாரணமாக சவுல் ராஜாவை தேவன் சொல்லியிருந்தார், நீ அமலேக்கியரை அழிச்சிரு, ராஜாவை அழிச்சிரு,
எல்லாரையும் ஆடு மாடு எல்லாத்தையும் அழிச்சினார். அவன் செய்யலை. அதுக்கு மாறாக முதல் தரமானது ரெண்டாம் தரமானதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டான். இப்போ சாமுவேல் கேட்குறான், ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், மனிதருக்கு பயந்து நான் அப்படி செய்தேன். இந்த இருதயம் எப்படி விலகிடுச்சு? இந்த மனிதருக்கு பயந்ததுனால தேவனை விட்டு விலகிடுச்சு. ஆகையினால அருமையானவர்களே, நீங்களோ நானோ தேவனை விட்டு விலக செய்கிற பொல்லாத இருதயம் நமக்குள்ளே இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த வாரத்தில் எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்லுது? ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. எச்சரிக்கையாக இருக்க சொல்லுது வதம். யாரை போல? ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த ஏசா எப்படி சீர்கெட்டான்? அவனை போல சீர்கெட்டு போயிடாதீங்க, எச்சரிக்கையாயிருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன் சீர்கெட்டான் தெரியுமா? சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான், அதனால் அவன் சீர்கெட்டான். நான் எப்படின்னு உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. சேஷ்ட புத்திர பாகன்னு ஒன்று அவனுக்கு உண்டு, அதை விற்று போட்டான், அதனால தான் கெட்டு போனான். வேதம் சொல்லுது, உபாகமம் 21வது அதிகாரம் 15 17 வரைக்கும். 2 மனைவிகளை உடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பமாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களே ஆகில் முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரன் ஆனாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சிரேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன். சேஷ புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. இப்போ மூத்த மகனுக்கு அவன் பேர் சேஷ்ட புத்திரன். இப்போ பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் பங்கு பிரித்து கொடுக்கும்போது மூத்த மகன் அவன் சேஷ்ட புத்திரன், அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும். எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு தகப்பனுக்கு 3 பிள்ளைகள் உதாரணமாக வச்சுக்குவோம். இவங்க 12 லட்சம் ரூபா வச்சுருக்கிறான் தகப்பன். இப்போ 3 பேருக்கும் பிரித்து கொடுக்கணும், ஆனால் மூத்தவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கணும். எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 4 பிரிச்சிடணும். 3 பேர் தான் பிள்ளைகள். 3 9 லட்சம் கொடுத்தா மீதி 3 லட்சம் இருக்கு. இந்த 3 லட்சம் யாருக்கு தெரியுமா? முதல் பிறந்தவனுக்கு. அவனுக்கு 2 மடங்காயிரும். அவனுக்கு 2 மடங்கா. இதுக்கு பேர் தான் சேஷ்ட புத்திரம். மற்றவங்களுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும், ஆனால் இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சேர்த்து கொடுக்கணும். இதுதான் சேஷ்ட புத்திர பாகம். அப்படியே சின்ன உதாரணம் சொல்கிறேன், வேதத்திலேருந்து வாசிங்க. 2 நாளாகமம் 21வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். யோசபாத் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். நல்ல கவனிங்க, யோசபாத் இறந்துட்டான். அவனுடைய குமாரனாகிய யோராம் அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் எப்படி ராஜாவானான் அப்படிங்கிறது பாருங்க, வாசிங்க. அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா. நல்ல கவனிச்சிங்க. அவனுக்கு, யாருக்கு? யோராமுக்கு ராஜ்யபாரம் கொடுத்துருக்குது. அவனுக்கு யோசபாத்தின் குமாரனாகிய அசரியா, ஏகியேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியா
என்னும் சகோதரர் இருந்தார்கள். இப்போ மூத்தவன் யாரு? யோராம். அவனுக்கு 6 சகோதரர்கள் இருக்கிறாங்க. 6 சகோதரர்கள் இருக்கிறாங்க. இப்போ யோசபாத் சாகுறான். அதுக்கு முன்னால் நடக்கிறத பார்ப்போம். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். இப்போ எத்தனை பிள்ளைகள்னு சொல்லுங்க பார்ப்போம். யோசபாத்துக்கு எண்ணிருக்க மாட்டீங்களே, 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகள். யோராம் தான் மூத்தவன். வாசிங்க சிஸ்டர். அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சேஷ்ட புத்திரன் ஆனபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். என்னவா? இப்ப எல்லாரும் கொடுக்குறான். விசேஷித்தவர்கள் கொடுக்குறான், பொண்ணு கொடுக்குறான், வெள்ளி கொடுக்குறான், உச்சிதமானதெல்லாம் கொடுக்குறான், நன்கொடைகளையும் கொடுக்குறான், அரணான பட்டணங்களையும் கொடுக்குறான். ஆனால் யோராம் மூத்தவன். அவனுக்கு மட்டும் அவன் சேஷ்ட புத்திரனாக இருந்தபடினாலே ராஜபாரத்தை நீ வச்சுக்கடா அப்படின்னு ராஜபாரத்தை கொடுத்துட்டான். அவன் விசேஷித்தவன், அவனுக்கு ராஜபாரம். மற்றவங்களுக்கும் பொருள் கொடுக்குறாங்க, ஆனால் இவனுக்கு மட்டும் விசேஷித்தவன். அதனால் ராஜபாரம் கொடுத்தான். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை பெறத்தக்கதாக யோராம் இருந்தபடினாலே ராஜ்யத்தை கொடுத்தான். அதுபோல மூத்த பிள்ளைக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம். பழைய ஏற்பாட்டுப்படி, இப்போ கிடையாது, இப்போ நமக்கு அந்த சட்டம் இல்லை. ஆனால் இப்போ நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பிறந்தோம். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் படைச்சது தேவன்தான். வேதம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 25வது வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். இப்போதும் என்னமா? தேவன் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறார். ஏன் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு? ஏன் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு? அவர் படைச்சிட்டார். எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள். ஆகையினால ஜீவன் கொடுத்தாரு, சுவாசம் கொடுத்தாரு, அவங்களுக்கு உண்டான எல்லாமே கொடுத்தாரு. அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், பிரம்மதஸ்தானாக இருக்கட்டும், கடவுளே இல்லைன்னு சொல்லுவார். படைச்சது அவர். ஆகையினால அவர் எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்குறார். அப்படின்னா யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சிருஷ்டிகளில், அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிகளை விட நாம் முதற் பலன்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகவே என்ன செஞ்சாராம்? சத்திய வசனத்தினால் நம்மை ஜெனிப்பித்தார். இப்போ நீங்களும் நானும் சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டபடியினாலே நாம் யார்? முதற் பலன்கள். முதற் பலன்கள் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னு விரும்புகிறேன், தயவுசெய்து கவனிச்சிங்க. எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறாரு, ஆனால் உங்களை என்னையும் முதற் பலனாய் மாற்றிட்டார். உங்களையும் என்னையும் முதற் பலனாய் எப்படி? சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார். அப்படின்னா தேவனுடைய வசனத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவனுடைய பிள்ளைகளை மாறினபடினாலே, அந்த சத்திய வசனத்தினால் நம்மை ஜெனிப்பித்தபடினாலே நாம் யாராயிட்டோமா? முதற் பலன்களாய் மாறிவிட்டோம். முதற் பலன்களாய். ஆனால் எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாரு? ஜீவன், சுவாசம், சகலமும் கொடுக்குறார். எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஆனால் நீங்களும் நானும் சத்திய வசனத்தினால் தேவனுக்கு முதற் பலன்களாய் மாறிவிட்டோம், ஜெனிப்பிக்கப்பட்டோம். சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டனால் தேவனுக்கு முதற் பலனாய் மாறிவிட்டோம். கவனமாக கேட்டுங்க. அப்படின்னா நமக்கு என்ன விசேஷத்தை கொடுத்தாரு? எல்லாருக்கும் தானே எல்லாம் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் எல்லாரும் கொடுக்குற மாதிரி, எல்லாம் கொடுக்குற மாதிரி தான் நமக்கும் கொடுக்குறாரு. அப்படின்னா நம்ம விசேஷித்தவர்கள் இல்லையே, முதற் பலன்களானவர்கள் இல்லையே. அப்போ முதற் பலன்களாகிய நமக்கு என்ன கொடுக்குறாரு? 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வெரி குட். என்னவா? இப்போ எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறார். ஜீவன், சுவாசம், சகலமும் கொடுக்குறார். நம்ம யாரு? ரட்சிக்கப்பட்ட நாம முதற் பலன்கள்.
அப்போ நமக்கு விசேஷித்த ஒன்றை கொடுக்கணும். அப்படி விசேஷித்த ஒன்று நமக்கு என்ன கொடுக்குறாரு? நித்திய ஜீவனை தரேன்றார். நித்திய ஜீவனை தரேன்றார். இதுதான் நமக்கு விசேஷித்தம். அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த உலகத்தை படைத்துட்டார், அதனால் சகலத்தையும் அவர் கொடுக்குறார், சகலத்தையும் அவர் கொடுக்குறார். ஆனால் நீங்களும் நானும் சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட முதற் பலனானவர்கள், முதற் பலனானவர்கள். அப்போ நம்ம முதற் பலனா நமக்கு விசேஷத்தை ஒன்று கிடைக்கணும்ல, அதுதான் என்ன? நித்திய ஜீவன். நமக்கு நித்திய ஜீவன், பரலோகம், அதை நமக்கு கொடுக்குறாரு. அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கெல்லாம் கிடையாது. சரியா? ஆனால் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நீங்களும் நான் வாழணும். ஆனால் ஏசா முதற் பலனை என்ன பண்ணிட்டான்? இழந்து போகிற அளவுக்கு வாழ்ந்துட்டான். வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன், வாசிங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஓசியா 12வது அதிகாரம் 3ஆம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். சரி, இது யாக்கோபை பற்றி சொல்லிடுது. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தன் யாரு? முதல் பையன் யாரு? ஏசா. 2வது பையன் யாக்கோபு. ஆனால் அந்த தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே இந்த ஏசா முதல்ல வரணுங்கிறது தேவ சித்தம். ஆனால் இந்த யாக்கோபு என்ன செய்கிறான்? அவன் குதிங்கால பிடிச்சி இழுக்கிறான், அவன் குதிங்கால பிடிச்சி இழுக்கிறான். எதுக்காக இழுத்திருப்பான் அப்படின்னு நான் அசம்ஷன் பண்ணுறேன், நான் நினைக்கிறேன். அவன் என்ன நினைப்பான்? நம்ம முதல் ஆளாக போயிடலாம், இவனை பின்னால் இழுத்து விட்டு நம்ம முன்னால் போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இவனுக்கு அந்த சிரேஷ்ட பாகம் கிடைக்கும் கொள்ளணும் அதெல்லாம் தெரியாது அவனுக்கு உள்ளே இருக்கனால. ஆனால் முதல் ஆளாக வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைத்திருக்கலாம். சரி, ஆனால் நடந்தது என்ன? தேவன் பார்த்தார், ஏசா தான் முதல்ல வரணும். அப்படி வந்தால் தான் அவனுக்கு சிரேஷ்ட புத்திரபாகம் கிடைக்கும். அப்போ தேவன் அந்த ஏசாவை ரொம்ப நேசித்தார். நேசித்தபடினால்தான் முதல் பிள்ளையை பெற்று எடுக்க வச்சார். ஆனால் நடந்தது என்ன? வாசிங்க, ஆதியாகமம். முதல் பிள்ளைக்கு தான் சிரேஷ்ட புத்திரபாகம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29வது 30வது வசனங்கள். ஒரு நாள் ஏசா வெளியில் இருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. என்னம்மா, நல்லா கவனிச்சுங்க. ஏசா வேட்டைக்காரன், அவன் காடுகளில் வேட்டை போயிட்டு வருவான். இவன் கூடாரவாசி, வீட்டுக்குள்ளே இருந்து அம்மாவுக்கு செய்ய வேண்டியது செய்வான். யார்? யாக்கோபு. ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு வந்தபோது அவனுக்கு களைப்பு உண்டாயிடுச்சு, களைப்பு உண்டாயிடுச்சு. இப்போ எங்கே அவன் கூழ் காய்ச்சிருப்பான்? காட்டுக்குள்ளேயே காய்ச்சிருப்பான்? வீட்டு பக்கத்தில் தான் காய்ச்சிருப்பான். அவன் என்ன கேட்குறான்? அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, எனக்கு டயர்டாக இருக்குதுப்பா, களைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு பேர் என்ன? ஏதோம் என்கிற பேர் அவனுக்கு வழங்கிச்சு. சிவப்பான கூழ்னு அர்த்தம். ஏதோம் என்கிற பேர் வழங்கிச்சு. சரி, இப்போது களைப்பாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுடான் அப்படின்னு கேட்குறான். அடுத்த 2 வசனத்தை வாசிங்கப்போம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். ஆட, இப்போ அவன் என்ன சொல்கிறான்? யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடுன்னு கேட்குறான். அப்போ அந்த யாக்கோபுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தின் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருந்துருக்குது. இவனுக்கு மட்டும் ஸ்பெஷல், எனக்கு மட்டும் ஆர்டினரியா அப்படின்னு சொல்லி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றான். எதுக்கு? வெறும் கூழுக்கு, வெறும் கூழுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு அப்படின்னு சொன்னான். உடனே நடக்கிறத பாருங்க. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். இளைத்திருக்கிறேன்னு தான் சொன்னான். கொஞ்சம் கூழு கொடுறான் அப்படின்னு சொன்னா, இப்போ சொல்கிறான், அட நான் சாக போகிறேன்ப்ப, எனக்கு கூடு, அது பெருசு இல்லை,
அந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு? ஏங்க, அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்க, இவன் வெளியே கூழு காய்ச்சிட்டு இருக்கிறான். இவன் நேர ஏம்மா இவன் கூழு காய்ச்சான், கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டான், எனக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு அம்மா செஞ்சு கொடுக்க போகிறாங்க. அம்மா செஞ்சு கொடுக்க போகிறாங்க. ஆனால் பர்டிகுலராக இந்த கூழுக்கு மேலே ஆசை அவனுக்கு, இந்த கூழுக்கு மேலே ஆசை. அதனால் என்ன பேர் வந்துருச்சு? சிவப்பான கூழுக்கு ஏதோம் என்கிற பேர் அவனுக்கு வந்துருச்சு. பின்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோமியர் ஏதோமியர் ஏதோமியர்னு இருக்கும். அது வேண்டாம், இவனுடைய சந்ததியாக தான் சொல்லும். இப்போது அவங்க அம்மாட்ட போய் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குமா, ஏதாவது சாப்பாடு கொடுங்கம்மாண்ணா, சரி கொடுத்துட போகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்? நான் சாக போகிறேனே, எங்க டயர்டாக இருக்கிறதான் சொன்னான். இப்போ என்ன சொல்கிறான்? நான் சாக போகிறேனே. ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னு செத்துருவாங்களா? என்ன எண்ணம் பாருங்க. நான் சாக போகிறேன், அந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு? அடுத்த வசனத்தை வாசி. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அடப்பாவி, என்ன பண்ணிட்டான் பாருங்க. ஆணையிட்டு கொடுத்து தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். வெறும் கூழுங்க, வெறும் கூழு. சேஷ்ட புத்திர பாகம் என்பது விலையேற பெற்றது. ஆனால் சேஷ்ட புத்திர பாகம் பெருசா, கூழு பெருசான்னா எனக்கு இந்த கூழுக்கு மேலே ஆசையாக இருக்குது, அதனால் சேஷ்ட புத்திர பாகம் வேண்டாண்டா, விற்று போட்டான். ஐயோ, தேவன் இவனை முதன்மையாய் பிறக்க வைத்து சேஷ்ட புத்திர பாகத்தை இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அளவுக்கு இவனை வச்சிருந்தார். ஆனால் இவனுக்கோ அதில் விருப்பம் இல்லை. தற்சமயம் இருக்கக்கூடிய பசிக்கு கூழுக்கு தான் வேணும், அவ்வளோதான். என்ன நடக்குன்னு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்ற கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். என்ன சொல்லுது பாருங்க. இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். எங்க சேஷ்ட புத்திர பாகம் விலையேற பெற்றதுங்க, மேன்மையானது. ஆனால் எனக்கு அது பெருசு இல்லை, கூழு தான் பெருசு. நான் கூழை வாங்கிட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சாங்க. ஏன் விற்றான்னு சொல்லுங்க? ஏன் விற்றான்? ஏங்க சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றான்? சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுறான். அது எனக்கு பெருசு இல்லைப்ப, அது எனக்கு பெருசு இல்லைப்ப, எனக்கு வயிற்றுக்கு இப்போ பசி, கூழ கொடு. அருமையான சௌரிய நல்லா கவனமாக கேட்டுங்க. நீங்களோ நானோ சத்திய வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்ட முதற் பலனானவர்கள். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கிறார். ஆனால் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? சேஷ்ட புத்திர பாகத்தை போல நமக்கு என்ன கொடுக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்திய ஜீவன், பரலோகத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அது சேஷ்ட புத்திர பாகத்தை ரொம்ப கரிசனையோடு கூட காத்துக்கொள்ளணும். இவனுக்கு காத்துக்கொள்ள தெரியல. இவன் இந்த அற்பமான இந்த கூழுக்காக, அது பெருசா கூழு பெருசானா எனக்கு கூழு தான், அது நான் அலட்சியம் பண்ணுறேன்னு அலட்சியம் பண்ணிட்டேன். அதனால தான் அதை அலட்சியம் பண்ணி வித்துட்டான். அருமையானவர்களே, நல்லா கவனமாக கேட்டுங்க. நீங்களும் நானும் தேவனுடைய சேஷ்ட புத்திர பிள்ளைகள். அப்படியானால் நீங்களும் நானும் இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்கிற நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். மாமிச இச்சை சாப்பாடு, கொஞ்சம் பசி, அவ்வளோதான் அவனுக்கு. இந்த சின்ன பசிக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து. இன்னைக்கு நிறைய பேர் சின்ன பாவம் தானே, சின்ன பாவம். இந்த பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. சேஷ்ட புத்திர பாகம் நம்மை விட்டு விலகி விடாதபடிக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படின்னா பரலோக நம்மளை விட்டு விலகிடாதபடி கேர்ஃபுல்லாக இருங்க. ஆண்டவரே சொல்லுவார், பரலோகம் அதற்கேற்ற பலனை அவர்கள் கொடுக்காவிட்டால் அந்த பரலோகம் அவர்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கப்படும்னு இருக்கு. நினச்சா யாரோ இருக்கோ கொடுத்துருவாரு. ஏன்னா நம்ம ஒர்க்ஃபுல்லாக இல்லைன்னா, வேல்யூபுல்லாக இல்லை அப்படின்னா கொடுத்துருவாரு. நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோம்ல, ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்ல,
நம்ம பரலோகம் போயிடுவோம். அந்த கணக்கில் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ஏசா சாதாரண கொஞ்சம் பசிக்காக மொத்தமாக விற்றுட்டான். போட, எனக்கு தேவையில்லடா. இன்னைக்கும் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க, இந்த சேஷ்ட புத்திரபாகமாகிய நித்திய ஜீவனை இழந்துடாதபடி பார்த்துக்குங்க. சாத்தான் சின்ன பாவம் தானேன்னு கொண்டு வருவான். அதை நீங்கள் அந்த சின்ன பாவம் தானேன்னு விட்டுட்டீங்க, அது உங்களை சேஷ்ட புத்திர பாகத்தை இழக்கிற மாதிரி பாவியாக மாற்றி விட்டுரும். சின்ன உதாரணம் சொல்கிறேன். எலிப்பொறியில் எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன தேங்காய் துண்டை தான் வைப்பாங்க, சுட்ட தேங்காய் துண்டு தான் வைப்பாங்க. இந்த எலி அவ்வளவு இடம் இருக்குது, சுற்றி சுற்றி போகலாம், சுற்றி சுற்றி போகலாம், விளையாடலாம். ஆனால் இதுக்கு இந்த வாசனை வருது. இந்த வாசனைக்காக, இந்த வாசனையினால் ஈர்க்கப்பட்டு எலிப்பொறிக்கிட்ட வந்துருச்சு. இது அந்த தேங்காயை சாப்பிட்டா செத்துருவோன்னு அதுக்கு தெரியாது, செத்துருவோன்னு தெரியாது. ஆனால் இது என்ன நினைக்குது, வாசனை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு இந்த வாசனையில் போயிட்டு இருக்குது. திடீர்னு உள்ளே போனது ஒரு கடி கடிச்சிருச்சு தேங்காயை. பட்டார்னு சொல்லி எலிப்பொறி மூடிடுச்சு, எலி செத்து போச்சு. ஏங்க, நல்ல இடம் நிறையா இருக்குது. இந்த ஒரு சாதாரண ஒரு தேங்காய் துண்டுக்கு ஆசைப்பட்டு தன் ஜீவனையே இழந்துருச்சுதே. இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற அருமையான சௌரிய கேளு. உனக்கும் எனக்கு நித்திய ஜீவனை தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரு? சேஷ்ட புத்திரபாகமாக கொடுத்துருக்கிறார். ஆனால் சாதாரண ஒரு சின்ன பாவம் தானே அப்படின்னு நினச்சி ஏதாவது நீ செய்ய ஆரம்பித்தால் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை இழக்க நேரிடும். தன் சேஷ்ட புத்திரபாகத்தை வெற்றி போட்ட ஏசாவை போல் இருக்க வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்கள் மாஸ்டமே. இவன் எதனால வித்தான், அவனுக்கு என்ன நடந்தது? வாசிப்போம். எபிரேயர்கள் 12வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். ஒருவனும் வேசிக்கண்ணனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். அருமையானே, சொல்லப்பட்ட வார்த்தை கொஞ்சம் கவனிச்சிங்க. என்னவா ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாகும் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருங்க. அடுத்த 17 போடு. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான், வித்துட்டான். திரும்ப அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளலான்னு விரும்புகிறான். முடியல. நித்திய ஜீவனை உனக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முதற் பலனார்கள், சத்திய வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். பாவம் செஞ்சு நம்ம விலகிட்டோம், திரும்ப தேடினாலும் கிடைக்காது. எப்படி நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல போகிறேன். தேவனை விட்டு விலகிட்டோம், திரும்ப அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, திரும்ப அதை விட்டு போக முடியாது, மனமாறுதல் வராது. அப்படிதான் இங்கே சொல்லுது. என்னவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னவா சீர்கெட்ட ஏசாவை போல் இருக்காதீர்கள் இருக்கு. சேஷ்ட புத்திர பாகத்தை வித்த பிறகு இவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? சீர்கெட்டு போச்சு. நித்திய ஜீவனை தேவன் உனக்கும் எனக்கும் சுதந்திரமாய் தந்திருக்கிறார். இப்போ அது பெருசு இல்லை அப்படின்னு நினைச்சா நீ பாவத்துக்கு போயிடுவ, இல்லைன்னா பாவம் செஞ்சா அதை விட்டுருவ, சீர்கெட்டுருவ. அதை பெருசா நினைக்கல. நித்திய ஜீவனை உனக்கு நீ பெருசா நினைக்கல, அந்த பரலோகத்துக்கு போகணுங்கிறத நீ பெருசா நினைக்கலன்னா உன் வாழ்க்கை சீர்கெட்டு போய்விடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். ரெண்டாவது, ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்பியும் அவன் கிடைக்கல. எதனால கிடைக்கல? ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். நான் ஒன்று நேசித்து சேஷ்ட புத்திர பாகம் கொடுத்தேன், நீயோ
அதை வித்துட்டியே, நீ ஆகாதவன் அப்படின்னு சொல்லி தேவனால் தள்ளப்பட்டவனாய் மாறி திரும்ப மனம் மாறி பார்க்கலாம். மனம் மாறுதல் அடையலான்னு பார்க்கலாம். மனம் மாறுதலை அடையாமலே போனோம், அதை காணாமலே போயிட்டான். யோசிங்க, மனம் மாறி பார்க்கலாம், மனம் எப்படியாவது மாறிடணும், ஆனால் மனம் மாறுதல் அடைய முடியல. அருமையான தேவஜனமே, நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுங்க. அந்த சிரேஷ்ட புத்திரபாகமாகிய பரலோகத்தை ஒரு சாதாரண பாவத்துக்காக விட்டுட்டீங்கன்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை அடையிறது கஷ்டம். அதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்க. அது பெருசு இல்லை, பரலோகமாக அப்புறம் பார்த்துக்கலாம். நோ, இதனால தாங்க நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அந்த பரலோகத்தை குறித்து, அந்த நித்திய ஜீவனை குறித்து ஒரு எண்ணம் இல்லை. அதனால தான் தவறு பண்ணும்போது, பாவம் செய்யும்போது சாதாரணமாக பாவம் செஞ்சிடுறாங்க. ஆனால் செஞ்சுட்டு என்ன நினைக்கிறாங்க, அப்புறம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிடலாம். நடக்காது. நீங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்காது. எப்படி நான் சொல்கிறேன், இவனுடைய கேரக்டர் சொல்கிறேன். இவன் சீர்கெட்டவனாய் மாறிட்டான். அப்படின்னா அவனுடைய சீரான வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. ஏன்? சேஷ்ட புத்திரபாத் அலட்சியம் பண்ணனால. நீ நித்திய ஜீவனை அலட்சியம் பண்ணினால் உன் வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். பரிசுத்தமான வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். திரும்ப நீ அந்த ஆசீர்வாதத்தை அடையலான்னு பார்த்தா நடக்காது. தேவன் என்ன செய்வார், ஏய் உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தேன்டா, அதை நீ கேர்லெஸ்ஸாக விட்டியே, நீ அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப உனக்கு பெற முடியாதுப்பான்னு தள்ளிடுவார். மனம் மாறுதலும் வராது. எப்படின்னு சொல்கிறேன். எப்படி? எபிரேயர்கள் 6வது அதிகாரம் 4-6 வரைக்கும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். இப்போ ஒரு மனுஷன் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான், பரம ஈவை ருசித்து பார்த்தான், பரிசுத்த ஆவியையும் பெற்றுட்டான். இந்த சிச்சுவேஷனில் இவன் பரலோக ராட்சியத்துக்குரியவன், அதை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி உள்ளவன். பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். இப்போ தேவனுடைய வார்த்தையின் உள்ள ஆசீர்வாதத்தையும் இனி வரப்போகிற உலகத்தின் காரியத்தையும் அவன் என்ன பண்ணுறான், ருசித்து பார்க்குறான். இனி வரப்போகிற உலகத்தின் காரியத்தையும் ருசித்து பார்க்குறான். அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. மறுதலித்து போனவர்கள் இருங்க, இந்த அனுபவத்தை பெற்ற அவர்கள் மறுதலித்து போனவர்கள் அப்படின்னு போடுது. அப்படின்னா என்னங்க, ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் பரிசுத்தாய் பெற்றான், பரம இவர் ருசித்து பார்த்தான், பரலோகத்தின் காரியங்கள் எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் மறுதலிச்சிட்டான். என்ன? எந்த விசுவாசியும் எடுத்த உடனே துணிகரமாக பாவம் செய்ய மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. ரகசியமாக தான் செய்வான். ரகசியமாக செய்கிற ஒருத்தன் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா துணிஞ்சிடுவான், துணிஞ்சு பாவம் செய்ய ஆரம்பிச்சுவான். இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க ரகசியமாக பாவம் செய்கிறாங்க? இந்த பாவம் நித்திய ஜீவனாகிய முதற் பலனை அடைய கூடாமல் பண்ணிடும். இவங்க பாவம் பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணி பார்க்குறாங்க, திரும்ப துணிஞ்சிடுறாங்க. என்ன நடக்குது? மறுதலிச்சாங்க, தேவனை மறுதலிச்சிட்டாங்க, பாவம் செஞ்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். என்ன சொல்லுது பாருங்க. இப்போ மறுதலிச்சிட்டாங்க, மறுபடியும் பாவத்துக்கு போயிட்டாங்க. பாவத்துக்கு போனதுனால தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். முதல்ல தேவன் இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். இப்பொழுதோ தேவனால் மீட்கப்பட்ட முதற் பலனாகிய அவன் பாவம் செய்கிறபடினாலே அவன் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறான். கவனமாக கேட்டுங்க. யாராவது ரகசியமாக பாவம் செஞ்சால் திருந்திங்க. அப்படி இல்லையா, மறுதலிச்சிட்டா இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு அவமானப்படுத்துறேன்னு அர்த்தம். என்ன சொல்லுது?
அதுக்கப்புறம் மனம் திரும்பலாம், எப்படியாவது நம்ம மனம் திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். துணிஞ்சு பாவம் செஞ்சாங்க, துணிஞ்சு இயேசு சிலுவையில் அறைஞ்சான். ஆனால் மறுபடியும் எப்படியா வந்துடலாம் நான் வந்துடலான்னு பார்க்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, அவனை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். என்னைக்கும் ஏசாவை போல சீர்கட்டவனாய் பாவத்தை செஞ்சு சீர்கட்டவனாய் மாறாத. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல, தேடுறான், திரும்ப மறுபடியும் எப்படியாவது மாறிடலான்னு தேடுறான். மனம் மாற்றம் வர மாட்டேங்குதுங்க. அவன் மனம் மாறலான்னு தான் நினைக்கிறான், மாற முடியல. அதைத்தான் இங்கே எபிரேயரில் சொல்லுது, மறுதலித்து போனால் எல்லா அனுபவம் பெற்றான், ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் எடுத்தான், பரிசுத்தாய் பெற்றான், பரமையை பார்த்தான், எல்லாம் தெரியும். ஆனால் மறுதலிச்சான், மறுபடி பாவத்துக்கு போயிட்டான். மறுபடி பாவத்துக்கு போனது நிமித்தமாக குமாரனை தானே சிலுவையில் அறைகிறான். அதோடு மாத்திரமல்ல, அவமானப்படுத்துகிறான். வேதம் என்ன சொல்லுது, மறுபடி மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ரொம்ப கஷ்டங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பாவத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, திரும்ப அவங்கள மறுபடி புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இவனால் முடியலையே, இந்த ஏசாவால் முடியல. மனம் மாறுதல் அடைய விரும்புகிறான், மனம் மாறுதல் வர மாட்டேங்குதுன்றது வேதம் சொல்லுது. அதோடு மாத்திரமில்லை, அவன் காரியத்தை கொஞ்சம் பாருங்க. அந்த ஏசாவினுடைய காரியத்தை மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 3ஆம் வசனம். 4 காரியம் பார்த்தான். அவன் சீர்கட்டான், ஆசீர்வாதம் கிடைக்கல, ஆகாதவன் என்று ஆண்டவரால் தள்ளப்பட்டான், மனமாறுதல் அடைய முடியல. 4 காரியம் பார்த்தான். வாசிங்க. ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். என்ன சொல்றாரு இப்போ? அன்னைக்கு ஏசாவை நேசித்து தாங்க முதல் பையனா பிறக்கும்படி வச்சாரு, நேசித்து பிறக்கும்படி வச்சாரு. ஆனா இந்த ஏசாவோ இந்த கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான். ஏன் வித்தான்? அலட்சியம் பண்ணான். சேஷ்ட புத்திரம் பெருசு இல்லப்பா. சௌரனே நல்லா கேட்டுக்கோ, தேவன் உனக்கு சேஷ்ட புத்திர பாகமா கிருபையா எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு இல்லாத அந்த ஆசீர்வாதத்தை, அப்படின்னா என்ன, நித்திய ஜீவனை கொடுக்குறேன் இருக்கிறார். ஆனால் நீ அதை பெருசாக நினைக்காம மறுபடி பாவம் செய்தால் சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்துகிறேன். மறுபடி அவங்கள புதுப்பிக்கிற கஷ்டம். இப்போ பாருங்க, அவன் 4 காரியங்களை முதல்ல பார்த்தோம் எபிரேயரில். இப்போ மல்கியாவில் என்ன சொல்லுது, தேவன் அவனை வெறுத்தார். 5வது, தேவன் வெறுத்தாருங்க. எப்படி இருக்கும்? தேவனே வெறுத்துட்டார். நீ பாவம் செய்கிறன்னு வச்சுக்க, ரகசியமா சேஷ்ட புத்திர பாகமாகி அந்த நித்திய ஜீவன் அலட்சியம் பண்ற தேவன் உன்னை வெறுத்துருவர். அதோடு மாத்திரமல்ல, பிள்ளைகள் பாழாக்கப்பட்டார்கள். 6வது என்ன போட்டிருக்கு பாருங்க, அவன் பிள்ளைகள் பாழாக்கப்பட்டார்கள். 7வது, அவனுடைய சுதந்திரங்கள் வலு சர்ப்பத்தின் தாவுமாக்குறன்னா தங்குற இடமாக்கிட்டார். அவனுடைய ஆசீர்வாதங்கள், மலைகள் இருக்குது, அவனுக்கு நிறைய தோட்டம் இருக்குது, எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, வலு சர்ப்பங்கள் தங்கி இருக்குது. போச்சு போ. வலு சர்ப்பங்கள் இருந்துச்சுன்னா அவன் அந்த இடத்த வச்சு என்ன பண்ண முடியும்? சுதந்திரம் நாசமா போச்சு. ஏன்? ஒரே ஒரு காரியம், சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினது நிமித்தம் தேவன் எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நஷ்டங்களை அனுமதிக்கிறார் பாருங்க. சேஷ்ட புத்திர பாகத்தை வெறும் கூழுக்காக அலட்சியம் பண்ணிட்டான். நீங்களும் நானும் சேஷ்ட புத்திர பாகமாகிய நித்திய ஜீவனை சாதாரண பாவத்துக்கு, பொய், திருட்டு,
மற்ற காரியங்கள், சினிமா, சீரியல், இந்த மாதிரி காரியங்களுக்காக அதை வித்துட்டோன்னு வச்சுங்க, உங்கள் வாழ்க்கை சீர்கெட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம கரெக்டாக தான் இருக்கிறேன், கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். உங்கள் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா வேதம் சொல்லுது பாழா போவாங்க. அப்பனால பிள்ளைகள் நஷ்டப்படுறாங்க. அதோடு மாத்திரமல்ல, இவன் விட்டதுனால இவனுடைய சுதந்திரங்களில் வலு சர்ப்பங்கள் தாவாய் மாறிச்சு. தாவுன்னா இடம், தங்குற இடம். இவனுடைய சுதந்திரத்தில் வலு சர்ப்பங்கள் குடியிருக்க ஆரம்பிச்சு. சர்ப்பங்கள் அவனுடைய சுதந்திரத்தில் வலு சர்ப்பங்கள் தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ எல்லாம் பாம்பாக சுற்றுது. இந்த பாம்புன்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த சுதந்திரத்தில் இப்போது வயல் இருக்குன்னு வச்சுங்க, பாம்பாக இருக்குது. என்ன பண்ணுவீங்க? பாம்பு இருக்கிற வயலில் என்னங்க பண்ணுவீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. அதை தான் வலு சர்ப்பத்தின் தாவாக்கம். ஏன் தெரியுமா? நான் அவனை விசேஷித்தவனாக வச்சு சேஷ்ட புத்திர பாதத்தை கொடுத்தேன். அவன் சாதாரண ஒரு கூழுக்காக அதான் நான் விசேஷித்ததை கொடுத்தேன். அலட்சியம் பண்ணிட்டான். சௌரனே, தேவன் உன்னை என்னை நேசித்து ரட்சித்து சேஷ்ட புத்திரபாகமாக நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அதை நீ அலட்சியம் பண்ணி ஆசைக்காக பாவம் செஞ்ச, பொய்ய சொன்ன, திருடுன, இல்லை நான் சினிமா பார்த்தேன், சீரியலை பார்த்தேன், அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன்னு சொல்லி நினச்ச, என்ன நடக்கும் அப்படின்னா வேதம் சொல்லுது. இயேசுவை மறுபடியும் சொல்லுவார், தேவன் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தை குறித்து சரியான புரிதல் இல்லையே. இந்த ஏசாவோ அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை சாதாரண அலட்சியம் பண்ணிட்டான். விசேஷித்தது அலட்சியம் பண்ணிட்டான். 7 சுதந்திரங்கள் வலு சர்ப்பத்தின் தாவாய்க்கின. தாவுனா தங்குற இடம், அதாயிடுச்சு. 7 8 பாருங்களேன். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனமென்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். ஐயோ ஏங்க, அவன் சாதாரணமாக நினச்ச அந்த கூழுக்காக சேஷ புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினது நிமித்தமாக 10-11 பாயிண்ட் நஷ்டம் அடைகிறான். அவன் மட்டும் இல்லைங்க, வேதம் அழகா சொல்லுது, ஏதோமியர் அப்படின்னு அர்த்தம்ங்க. ஏதோமியர் யாரு? ஏசாவின் சந்ததி. ஏசாவுக்கு ஒரு பேர் ஏதோம். ஏன்? அந்த சிவப்பான கூளை பார்த்து ஆசைப்பட்டதுனால அவனுக்கு பேர் ஏதோம்னு பேர் வந்துருச்சு. அவனுடைய சந்ததி யாரு? என்ன சொல்றாங்க? ஐயோ நாம் எளிமைப்பட்டோம். ஐயோ, வசதி உள்ளவங்க. ஏசா வசதி உள்ளவன். யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் அப்பா யாரு? ஈசாக்கு. அவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி? பூமி தாங்கக்கூடாத ஆஸ்தி. இப்ப பிரிச்சு கொடுத்தாங்க. அதுலயும் விசேஷித்தது இவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இப்போ ஏதோமியர் சொல்றாங்க, சந்ததி சொல்லுது, நாங்கள் எளிமையாயிட்டோமே, ஐயோ நாங்க ஏழை ஆயிட்டோமே. வசதி உள்ளவங்க. எளிமையானது காரணம் யாரு தெரியுமா? ஏசா. ஏன்? தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ண அந்த சேஷ்ட புத்திர பார்த்தார். சௌரனே, ஒன்னால் சந்ததி நஷ்டம் அடையக்கூடாது. நாம் எளிமைப்பட்டோம். அதோடு மாத்திரமல்ல, என்றும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்றும் சொல்லுகிறார்கள். எல்லாம் பாழா போச்சுப்பா, ஆசீர்வாதம் எல்லாம் பாழாம போச்சு, திரும்பவும் கட்டலாம் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். கட்டக்கூடாதபடிக்கு தடுப்பேன் என்று சொல்லவில்லை. அவர்கள் கட்டுவார்கள்.
நான் இடிப்பேன். எவ்வளவு பெஸ்ட்! எதனால? அவங்க சந்ததியால் முடியலையே சொல்லிட்டு இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லையை, இந்த சந்ததியார் இருக்கிறாங்களே துன்மார்க்கத்தின் எல்லையா மாறிட்டாங்க. அவங்கள மாதிரி எவனும் இல்லடா, அவ்வளவு பாவம் செய்றானுங்களா. யாரு? ஏசாவுடைய சந்ததி. ஏன்? ஒரே ஒரு மனுஷன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்டது நிமித்தமாக அவன் சந்ததியே போச்சு. துன்மார்க்கத்தின் எல்லைன்னு சொல்றார் ஆண்டவர். அந்த அளவுக்கு மோசமாயிட்டானுங்க. ஒரு தகப்பன் நித்திய ஜீவனை சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டான், அதாவது சேஷ்ட புத்திரபாகம் பெற்றுக்கொள்கிற அளவுக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தவனா மாறினா, அவன் மறுபடி பாவம் செஞ்சு நித்திய ஜீவனை துறக்கணும்னு வச்சுங்க, அவன் சந்ததி நஷ்டப்படும். ரொம்ப ஜாக்கிரதை. அவன் சந்ததிக்கு நஷ்டம் வரும். ரொம்ப ஜாக்கிரதை. எனக்கு மட்டும் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீ உனக்கு நஷ்டம்தான், ஆனால் சந்ததியும் நாசமாகும். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார். எப்படி? கர்த்தர் சினம் வைக்கிற ஜனங்கள் என்று சொல்லப்படுவார்கள் அல்ல, என்றைக்கும் கோபப்படுற ஜனங்கள். ஆண்டவர் என்னைக்கும் கோபம் வச்சிருப்பாராம். எதுக்காக? ஏங்க அந்த ஜனத்தின் மேலே அவ்வளோ கோபம் இருக்கு? அந்த ஜனத்தின் மேலே அவ்வளோ கோபம். ஏய், நான் உன்னை முதல் பிள்ளையாக வரவழைச்சி, அவன் குதிங்கால பிடிச்சி இழுத்து பார்த்தான், ஆனாலும் உன்னை முதல்ல வரவழைச்சி சேஷ்ட புத்திர பாகத்தை விசேஷமாக கொடுத்தேன். நீ அதை பெருசாக நினைக்கலையே, வெறும் கூழுக்காக அதை அலட்சியம் பண்ணிட்டியே. நான் உன்னை எவ்வளோ விசேஷித்தவனா நினச்சேன், நீ அசட்டை பண்ணிட்டியே, அலட்சியம் பண்ணிட்டியே, அதனால் இவ்வளவு நஷ்டம். மனமாறுதலே வரமாட்டேங்குதுங்க. ரட்சிக்கப்பட்ட அருமையான சௌரியே சௌனை கேட்டுக்கோ. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு, தேவன் உன்னை நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாக வைத்த பிறகு, நீ மனப்புறமாய் ஒரு பாவம் செய்வாயானால், ஒரு பாவம் செய்வாயானால் உன் இருதயம் துணிஞ்சிடும். உன் இருதயம் தவறு செய்ய துணிஞ்சிடும். அப்படி துணியுமானால் நீ பரலோகத்தை இழக்கிற. ஒருவேளை நீ திருமணமானவனாக இருந்தால் உன் சந்ததி துன்மார்க்கத்தின் எல்லையாய் மாறக்கூடிய அளவுக்கு மாற்றிடுவார். ஆஸ்தியெல்லாம் பாழா போச்சு. ஜனங்களோ அவங்க சந்ததியோ நம்ம இதை திரும்ப கட்டலாம் அப்படின்னா அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நீ கட்டுவ, நான் இடிப்பேன். இது யாருனால வந்தது? ஏசாவால. நம்மால் நம்முடைய சந்ததிக்கு நஷ்டம் வரக்கூடாது. நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி நம்மை கர்த்தர் என்ன பண்ணார்? சேஷ்ட புத்திரமாக மாற்றிட்டார். ஆகையினால் அது இழந்துராது மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த ஒரு பாவம் தானே, இந்த சின்ன பாவம் தானே அப்படின்னு சொல்லி நினச்சி செஞ்சு போட போகிறீங்க. அந்த பாவம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். இவன் சாதாரணமாக தான் அலட்சியம் பண்ணான், இவ்வளவு தூரம் அது நஷ்டத்தில் கொண்டு விட்டுருன்னு அவனுக்கு தெரியவே தெரியாதுங்க. சீர்கெட்டு போவான்னு அவனுக்கும் தெரியாது. மனமாறுதலை அடைஞ்சிக்கலாம், பின்னால் அடைஞ்சிக்கலாம்னு நினச்சிருப்பான். ஆனால் மனமாறுதலை காணவே முடியல. ஐயோ, ஜஸ்ட் அந்த தேவன் அவனுக்கு தந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணனால. இப்போது வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். சரி, பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்குறான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. வாசிங்க. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நீங்க என்ன எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினீங்க, அதனால உங்களுக்கு ஒரு ரிவார்டு தர்றேன். என்னவா? 12 கோத்திரங்களையும்
நீங்கள் 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பீங்க. இது தேவன் அவர்களுக்கு கொடுத்த விசேஷித்து நியாயம் தீர்ப்பீர்கள். நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா, இந்த அதிகாரத்தை நான் கொடுக்குறேன். சரி, வாசிங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். என்ன சொல்லிட்டாரு? எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து 12 கோத்திரத்தையும் நியாயம் விசாரிப்பீங்க. அடுத்த சொல்கிறாரு, வீட்டையாவது யார் சௌரியாவது சௌரியாவது தகப்பனையாவது தாயாவது என் நிமித்தம் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் விட்டதுனால 100 அத்தனையாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீங்கன்றார். இப்போ ஆண்டவர் முக்கியமா, குடும்பம் முக்கியமா? ஆண்டவர் முக்கியமா, மனைவி முக்கியமா? ஆண்டவர் முக்கியமா, பிள்ளை முக்கியமா? எங்களுக்கு ஆண்டவர் தான். ஆண்டவர் சொல்ல என் நாமத்து நிமித்தம்ன்றார். ஆண்டவருக்காக இதையெல்லாம் விட்டவன் 100 அத்தனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் வைப்பாராம். அதோடு மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்வார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்காரு. அதுக்காக நீங்கள் எதையும் இழக்க தயார். பாவம் செஞ்சுட்டு அதை அடைஞ்சிக்கலாம், அப்புறம் எப்படினாலும் மறுபடியும் நம்ம பாவத்தின் விடுதலை ஆகி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் முடியாதுங்க. அது நடக்காத காரியம். இப்போது இம்மையிலே 100 அத்தனை ஆகும், மறுமையிலே நித்திய ஜீவன் அடைவார்கள். 12 கோத்திரத்தை நியாயந்திருக்கிறார்கள் 12 சிங்காசனத்தில் இருந்து. இதில் யூதாஸ் காரியத்து உண்டா? உண்டா? உண்டு. ஏன்னா அவன் அப்படி தான் கேட்குறான். யூதாஸ் அப்பெல்லாம் கெட்டு போகல. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன தருவீர்? நாங்கள்ங்கிறது எத்தனை பேர்? 12 பேர். என்ன தருவீர்? அதில் இன்க்ளூடிங் யூதாஸ் காரியத்து. என்னாச்சு? இப்போது யூதாஸ் காரியத்து 3 வருஷம் அவரோடு கூட செஞ்சு போனாங்க. முடிவில் அவன் தேவனுக்கு துரோகம் பண்ணி ஆகாதவனாய் மாறிவிட்டான். 3 வருஷம் கரெக்டாக போயிட்டான். சௌர்ணே, நித்திய ஜீவனை தர்றேன்னு சொல்லியிருக்கிறார் கர்த்தர். நீ சில வருடங்களாய் கர்த்தருக்கு வாழ்றது உண்மைதான், ஆனால் முடிவு வரையும் நிலைச்சிருக்கணும். நான் எத்தனை வருஷம் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன் தெரியுமா? இப்போ எப்படி இருக்கிற? வாழ்ந்தது பெருசு இல்லை, இப்போ எப்படி இருக்கிற? வேதம் என்ன சொல்லு பாருங்க. 3 வருஷம் கர்த்தரோடு கூட செஞ்சு ஆண்டவரோடு கூட எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறான். ஆனால் இப்பொழுதோ பணத்துக்கு மேலே ஆசைப்பட்டு காட்டி கொடுத்து நாண்டு செத்தான். நடக்கிறத பாருங்க. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம். அவன் நிலைமையை பாருங்க. இப்போ அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15 - 20 வரைக்கும் வாசிக்கணும். ஒன்றா வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. இப்ப இயேசு பரலோகத்து போயிட்டாரு. இப்ப 120 பேர் கூடியிருக்காங்க. அதுக்கு மத்தியில் பேதுரு நிற்கிறான். பேசு. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. இப்ப யூதாஸ் காரியத்தை குறித்து முன்னால பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் வாக்கினால் சொன்ன காரியம் நிறைவேற வேண்டியதாயிடுச்சு. ஓகே. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். இந்த 12 பேர்ல ஒருவனாய் எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இருந்தான். தான் இந்த பேதுரு கூட தான் இவன் இருந்தான். அதை தெளிவாக சொல்கிறான். எங்க கூட தான் இருந்தான், பங்கு பெற்றவனாக இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. அருமையானே, சாதாரண 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு வித்துட்டானே சௌர்ணே. இந்த வெள்ளிக்காசை வாங்கின உடனே செத்தானா, அதுக்கப்புறம் செத்தானா? வாங்கின உடனே சாகல,
குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி தலைகீழ விழுந்து தற்கொலை பண்ணிட்டான். தலைகீழ விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிடுச்சு. ஏன் தெரியுமா? தேவன் அவனுக்கு சிங்காசனம் வச்சிருந்தார். தேவன் அவனுக்கு நித்திய ஜீவனை வச்சிருந்தார். எனக்கு இதெல்லாம் பெருசு இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் பெருசு இல்லை. நித்திய ஜீவன் எனக்கு பெருசு இல்லை. சிங்காசனத்திலிருந்து நியாயந்திருக்கிறது பெருசு இல்லை. என் இயேசு எனக்கு பெருசு இல்லை. எனக்கு வேண்டியது 30 காசு. சித்தானே, கவனமாக கேட்டுங்க. உனக்கு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதை பெற்றுக்கொண்ட நீ அலட்சியமாக எண்ணாத. பரலோகத்தை பற்றி இன்னைக்கு அலட்சியமாக என்றனால தான் பாவம் செய்கிற. பரலோகத்தை தந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த அளவுக்கு பெருமை வச்சிருக்கிற ஒன்றை தேவன் வச்சார். அவரையும் நீ என்ன பண்ணுற? அலட்சியம் பண்ணுற. அவன் சேஷ புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினதுனால தாங்க ஏசா வாழ்க்கையும் கெட்டு போச்சு, ஏசா ஆசீர்வாதமும் கெட்டு போச்சு, ஏசா சந்ததியும் கெட்டு போச்சு. சரி, வாசிங்க போ. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்தமா எண்ணப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அருமையானே, இவனுக்கு டாப் மோஸ்ட் போஸ்ட் கொடுத்திருந்தார் கர்த்தர். பணப்பைய வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு போஸ்ட் கொடுத்திருந்தார். 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கக்கூடிய அப்போஸ்தலர்களில் ஒருவனாக அவனும் இருந்தான். எனக்கு விட்டு வந்ததுனால 100 அத்தனை ஆசீர்வாதம் தருவேனார, அதுக்கும் பாத்திரனா இருந்தான். நித்திய ஜீவனுக்கும் பாத்திரனா இருந்தான். ஒரே ஒரு காரியம், பண ஆசை. பண ஆசை. இந்த பண ஆசைனால அவரை வித்துட்டான். நித்திய ஜீவன் போச்சு, ஆளுகை போச்சு, எல்லாம் போச்சு. அவன் சந்ததியும் அவுட்டு. வேதம் என்ன சொல், அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கிடவுது. அங்கே ஏசாவுடைய நிலம் பாழா போச்சு. இங்கே இவனுடைய வாசஸ்தலம் அப்படின்னா அவன் இருந்த வீடு பாழாகுச்சு. ஒருவனும் அதில் வாசம் பண்ண முடியாதுங்க. அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக. எனக்கு தெரிஞ்சு யூதாஸ்காரியத்து பணக்காரன், நல்ல பெரிய வீடு தான் வச்சுருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு இவ்வளவு தூரம் பொறுப்பு கொடுத்தேன், நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னேன். 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரம் நீ அரசாளுவேன்னு சொன்னேன். இங்கே 100 அத்தனையாயிரம் ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னேன். ஆனால் உனக்கு அதன் மேலே ஆசை இல்லை. தற்காலிகமாக உனக்கு கிடைத்த அந்த பணத்து மேலே தான் ஆசை. அதனால் உன் வீடு பாழாகட்டும், அதான் வாசஸ்தலம் பாழாகட்டும். ஒருவனும் அதில் வந்து வாசம் பண்ண முடியாது. ஒருவனும் வாசம் பண்ண முடியாது. அவனுடைய கண்காணிப்பை வேறொருத்தன் பெறக்கடவும். அருமையானே, நல்ல கவனிச்சிங்க. நமக்கு தேவன் சேஷ்ட புத்திர பாகமாக நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். உலகத்தில் உள்ளவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? ஜீவனையும் சுவாசத்தையும் சகலவற்றையும் கொடுத்தார். நமக்கு அதான் தந்தார். ஆனால் நானும் நீங்களும் சத்தியவசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்டு முதற்பலனானவர்கள். முதற்பலனானவர்களுக்கு நமக்கு என்ன கிடைக்கணும்? சேஷ்ட புத்திரபாகம். சேஷ்ட புத்திரபாகம் நமக்கு என்ன? நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை சேஷ்ட புத்திரமாக உங்களுக்கும் எனக்கும் தர்றேன் இருக்கிறீர்கள். நீங்கள் தயவு செய்து அவன் அந்த சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினால தான் அவன் சீர்கட்டான். அவன் வாழ்க்கையே போச்சு. மறுபடி மனம் திரும்பலான்னு பார்த்தா முடியலை. அவன் சந்ததியே அவுட்டு. கவனமாக கேட்டுங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் உன்னை என்னை நேசித்து தேவனுடைய முதற்பலனாய் சத்திய வசனத்தினால் நம்மை ஜனிப்பித்து தேவனுடைய முதற்பலனாய் தேவன் நம்மை மாற்றினார்.
ஆனால் அதற்கு முதற் பலன்களை என்ன கொடுக்குறாரு? நித்திய ஜீவன் தரேன்றார். நித்திய ஜீவனும் தர்றார். ஆனால் எந்த சூழ்நிலைனாலும் பாவம் செஞ்சு அந்த சிரேஷ்ட புத்திரபாகமாகிய நித்திய ஜீவனை இழந்துடாத. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:13. பிழைக்கவே பிழைப்பா என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். என்ன சொல்றாங்க? பிழைக்கவே பிழைப்பான் என்று நான் நீதிமானுக்கு சொல்லிவிட்டேன். அவன் தன் நீதியை நம்பி, நம்ம இவ்வளவுலாம் ஆண்டவருக்கு செஞ்சோம்ல, இப்படிலாம் காணி கொடுத்தோம்ல, இப்படிலாம் சர்ச்சை கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதியை நம்பி அநியாயம் செய்தால், சிங்குலரில் போட்டிருக்குங்க, அநியாயங்கள் செய்தால், அநியாயம் செய்தால். இந்த ஏசா என்ன அநியாயம் பண்ணிட்டான்? ஒரே ஒரு அநியாயம். என்ன அநியாயம்? சிரேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான். வேற எதுவும் தப்புனதா இல்லை. அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில், இதுவரைக்கும் செய்த அவனுடைய நீதியில் ஒன்றை கூட நினைக்க மாட்டேன். அவன் செய்த தன் அநியாயங்களிலே அவன் சாவான் என்று போடவில்லை. அவன் செய்த அநியாயத்திலே, சிங்குலரில் இருக்கு. நிறைய பாவம் செஞ்சுட்டாங்க. ஒரே ஒரு பாவம், துணிஞ்சே நிற்கிற அநியாயத்தில், அந்த ஒரே ஒரு பாவத்தினால சாவான்றார். நான் பிழைப்பான் தான் சொன்னேன். பரலோக ராஜ்யத்தில் பிழைப்பான் தான் சொன்னேன். கடைசியில் அந்த ஒரே ஒரு பாவத்தினால அழிஞ்சு போறானே. அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே, எங்கோ கடந்த என சத்திய வசனத்தினால் என்னை ஜெனிப்பித்து உமக்கு முதற் பலனாக என்னை மாற்றி விட்டீர். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலவற்றையும் தருகிறீர். எனக்கும் தர்றது உண்மைதான். ஆனால் என்னை முதற் பலனாய் மாற்றினது நிமித்தமாக எனக்கு நித்திய ஜீவனை ஆண்டவரே முதற் பலனாய் தந்திருக்கிறீர். எந்த ஒரு நாளிலும் நான் இந்த சிரேஷ்ட புத்திர பாகமாகிய நித்திய ஜீவனை நான் இழந்து விடாதபடிக்கு அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் அதை பெற்றுக்கொள்ள நான் பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு பாவம் தானே, ஒரே ஒரு பாவம் தானே அப்படின்னு சொல்லி நினைக்காத சௌரனே சௌரியே. பெரிய கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் போதும், சின்னது தானே, ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கப்பல் மாலுமி எண்ணினாலும் அந்த ஓட்டை வழியாக தண்ணி வந்து முழுகிற பண்ணும். என்ன சொல்ல போகிறீங்க? வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த சிரேஷ்ட புத்திரபாகமாகிய ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்கணும். கடைசி மட்டும் எனக்குள்ள பாவம் வரக்கூடாது ஆண்டவரே, பாவம் வரக்கூடாது ஆண்டவரே. 3 வருஷம் தேவனோடு கூட இருந்தது உண்மைதான். அதுக்கு மேலே தான் அவனால் வாழ முடியல. நீ இதுவரைக்கும் தேவனோடு கூட வாழ்ந்தது உண்மைதான். இதுக்கு மேலே கடைசி வரைக்கும் நீ ஜீவன் உள்ள வரைக்கும், இல்லை இயேசு வரும் வரைக்கும் அப்படியே வாழ்கிறவளாய் இரு. ஆனால் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சு அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி உன்னை நீயே திருப்திப்படுத்திக்காத. அந்த பாவம் உன் வாழ்க்கையில் அந்த நித்திய ஜீவனை இழக்கிற மாதிரி பண்ணிடும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு என்னை போய் ரட்சித்து சத்திய வசனத்தினால் என்னை ஜெனிப்பித்து என்னை முதற் பலனாய் மாற்றினீரே, எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கீங்களே. ஏசாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை, சிரேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணிட்டான்ப்பா. ஆனால் நான் நித்திய ஜீவனை அலட்சியம் பண்ண நான் விரும்பலை. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அலட்சியம் பண்ணனால்தான் அவன் சீர்கெட்டவனாய் மாறினான். நீ நித்திய ஜீவனை கர்த்தர் சிரேஷ்ட புத்திரபாகமாக தந்திருக்கிறார். அதை அலட்சியம் பண்ணினால் உன்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டுரும், சந்ததிக்கு நஷ்டம். நீ அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, என்னை போய் நேசித்து இந்த உலகத்தின் மக்களுக்கு மத்தியிலே
உம்முடைய சேஷ்ட புத்திரனாக என்னை மாற்றி நித்திய ஜீவனை எனக்கு தந்திருக்கிறீங்க. கடைசி மட்டும் இதுக்கு நான் பாத்திரவானாய் வாழ என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எந்த ஒரு பாவமும் செய்து நான் பின்னால் போயிடக்கூடாது. பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி நான் சொன்னேன். அவன் தான் செய்த நீதியை நம்பி மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவன் நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. வேண்டாண்டவரே, இன்னைக்கு வரைக்கும் நான் ஏதோ ஒரு காரியத்தில் உனக்கு மனப்பூர்வமாக தெரியாமல் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன் ஆண்டவரே. என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குங்க. கடைசி வரைக்கும் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனாகிய அந்த முதற் பலனை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவிச்சு. எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். சவர் கிறிஸ்தவர் ஜெபிப்பார். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். எங்கள் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே எச்சரிக்கையாக இருங்கள். தலைப்பின் கீழாக நான் கற்றுக்கொண்ட காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் கூட ஏசாவை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இந்த முதற் பலனாய் மீட்கும்படியாக சுதந்திர பாகத்தை ஆண்டவரே, அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நீர் அவனுக்கு சுதந்திர பாகமாய் கொடுத்தோம் ஆண்டவரே. ஒரு சின்ன ஒரு கூழுக்காக ஆண்டவரே, இம்மைக்கான ஆசீர்வாதத்திற்காக காரியங்களுக்காக ஆண்டவரே அவன் விட்டு போட்டதை ஆண்டவரை அலட்சியம் பண்ணதை நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை முதற் பலனாய் ஆண்டவரே, நீங்கள் முதற் பலனாவதற்கு எங்களை ஜெனிப்பித்தீர் ஆண்டவரே. வசனத்தினால ஜெனிப்பித்தீங்க ஆண்டவரே. நித்திய ஜீவனாகிய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை போல எங்களுக்கு அப்படிப்பட்டதான விலையேறப்பட்ட ஒரு காரியத்தை நீங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அதை அலட்சியம் பண்ணி விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உறுதியாக இருக்குது உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவன் திரும்ப மனம் திரும்புதலை காணாமல் போனான் வேதம் சொல்கிறது ஆண்டவரே. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான், மனமாறுதலை காணாமல் போனான் வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே, ஒருபோது நாங்கள் சேஷ்டபுத்திர பாகத்தை போல நீங்கள் கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட அந்த நித்திய ஜீவனை ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் உதறி தள்ளி விடாதபடி, அலட்சியம் பண்ணினா விடாதபடிக்கு கர்த்தாவே இந்த ராத்திரிவேளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தடவை பரம ஈவை ருசி பார்த்தோம் மறுதளித்து போனவர்கள் ஆண்டவரே, தேவனுடைய குமாரனை காலனிகளை மீது அவமானப்படுத்தல புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. ஒருவருக்கு ஆண்டவரே, எங்களை யாருக்கு அப்படிப்பட்டதான பரிதாபமான நிலவை வராதவளுக்கு ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை அலட்சியப்படுத்தி விடாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய சந்ததி பாழாக்கப்படும், அவருடைய சந்ததியில் வனாந்தரம் தாவுமான இடமாகும் வேதம் சொல்கிறது ஆண்டவரே. கர்த்தர் என்னென்றைக்கும் சினம் கொள்கிற ஜனம் என்று சொல்லப்படும் வேதம் சொல்கிறது ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அவன் துன்மார்க்க ஜனம் என்று சொல்லப்படும் வேதம் சொல்லுது ஆண்டவரே. அப்பா, அவருடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசாவுடைய நிலைமை இப்படியா இருக்கிறதை நாங்கள் கண்டுகொண்டோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீங்கள் எங்களை எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே, எப்படிப்பட்ட விலையேறப்பட்ட அந்த காரியத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே, அந்த காரியத்தில் நாங்கள் உறுதியாய் தரத்திற்கு உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம். ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த நித்திய ஜீவனை இழந்துவதற்கு ஏதுவாய் எந்த ஒரு பாவமோ அநியாயமோ இருந்து விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யூதாசை போல ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே ஊழியத்தில் பங்குள்ளவனா இருந்தோம், அலட்சியம் பண்ணி எல்லாவற்றையும் விட்டு போட்டானே ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையை அவனை முடித்து கொண்டானே அப்பா. அந்த யூதாசை போல எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒருபோது ஆண்டவரே நாங்கள் அலட்சியப்படுத்தி விடாதபடி கர்த்தர் கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமான் தன் நீதியை நம்பி ஆண்டவரே ஒரு அநியாயம் செய்வானால் அவனுடைய நீதி ஒன்று நினைக்கப்படுவதில்லை வசனம் சொல்லுது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நீதியை நம்பி ஒரு நாளும் சின்ன அநியாயங்களோ சின்ன காரியங்களே ஆண்டவரை தவறுதல் வந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்படி வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு பயமும் நடுக்கம் ஆண்டவரே இருக்கிறதை உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்களோ சொல்ல ஆண்டவரே. அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு கூட நாங்கள் அந்த காரியங்களில் இருந்து ஆண்டவரே உம்முடைய வருகையில் அந்த நித்திய ஜீவனம் ஆகிய அந்த சேஷபுத்திர பாகத்தை போல இருக்க அந்த விலையேறப்பட்ட காரியத்தை நாங்கள் அடைந்து விட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரை அப்படிப்படியாக மாற்றுவீராக ஆண்டவரே. என்ன சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக ரகசியமாகவோ வெளிப்படையாக இருக்கிற எல்லா விதமான மீறுதல்களோ பாவங்களோ இருக்குமே ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பீராகப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபைக்குள்ள ஒப்புவிக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. செய்தி கொடுத்த தாசனுடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவன் என்ன எடுத்து பயன்படுத்துங்க, ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கரங்களில் கொடுக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாக ஜெயிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும்
என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.